ஹாய் வணக்கம். உருளைக்கிழங்கு மீன் மேக்கர் போட்டு சப்பாத்திக்கு குழம்பு. சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல மீன் மேக்கரை சூடு வச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் வறுத்துட்டு வைங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சு கடுகு பொடியட்டும். கடுகு பொடிஞ்சோன்னா கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சிறு சைஸாக வந்து ஒரு 3 போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இன்னும் வதங்கலை, நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வச்சு நல்லா வதங்கட்டும். தக்காளி போடுங்க. தக்காளி ஒரு 2-3 தக்காளி போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு நல்லா கூடுதலாக தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு 3 தக்காளி, ஓரளவுக்கு நார்மல் சைஸு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், தக்காளி வதங்குறதுக்கு சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆன்டிபயோட்டிக் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி லைட்டாக சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போடுங்க. நல்லா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கட்டும். லைட்டாக மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இயற்கையாக உள்ளது போடணுன்னு தான் சொன்னேன். ஆனால் நான் வந்து இப்போ ஒரு அவசரத்துக்கு நம்ம செய்யும்போது நம்ம அந்த நேரத்தில் எதுவும் செஞ்சுட்டு அதாவது உரித்து எல்லாம் பேஸ்ட் மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம அதை வந்து பண்ணுறதுக்கு ஒரு நேரம் கிடைக்கல. அதனால் இப்போதைக்கு ரெடிமேட் போட்டாச்சு. பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு போடுங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு நிறையா வேணும்னா ஓரளவுக்கு நார்மலாக ஒரு 4 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு வந்து நார்மலாக போட்டுக்கோங்க. அடுத்து மீன் மேக்கர் சுடுநீர் போட்டு எடுத்து வச்சு தண்ணியில் போட்டு வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு அந்த மீன் மேக்கரை போடுங்க. போட்டுட்டு நல்ல ஒரு பரட்டி விடுங்க. தக்காளி வெங்காயத்தோட கிரேவியில் அப்படியே பரலட்டும். நல்லா பரட்டி விடுங்க. அடுத்து அதுக்கு தேவையான மசாலா போடணும். நல்லா பரட்டி விடுங்க. தேவையான மசாலா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், கறி மசால் தூள் ஒரு 1 ஸ்பூன், அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டுக்கு. எல்லாம் தேவையான அளவு போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தட்டில் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எல்லாம் போட்டு வச்சேன். இதையும் ரெடிமேடாக இருக்கிறதான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறது, தயார் பண்ணுறதுக்குரிய நேரம் கிடைக்கல நமக்கு. அதனால் வந்து எல்லாம் சக்தி மசாலாவுடைய ஒரு பொருள் தான் போட்டிருக்கேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. ஏன்னா காரம் தேவையான அளவு வேணுமா இருக்கிறதுனால அதை நம்ம போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் குழம்பு நமக்கு தேவையாக நிறையா வேணும். ஏன்னா சப்பாத்தி சாப்பிட்றதுனால தேவையான அளவு, சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு 150 கிராம் அளவுக்கு நல்லா உரிச்சிட்டு அதில் பூண்டு ஒரு கட்டி பூண்டு இல்லை உருளைக்கிழங்கு வாயுனால பூண்டு கொஞ்சம் ஒரு கட்டி பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் தேவையான அளவு ஒரு சிறு துண்டு அளவு நல்லா போட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. தேங்காய் ஒரு 1/4 மூடி
இங்கே தேங்காய் அதிகம் ஒரு சிலருக்கு சேர்க்கக்கூடாதுன்னு இருக்கும். அதனால் தேங்காய் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. தேங்காய் ஜாஸ்தியாக வேண்டாம், ஒரு 1/4 மூடி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் போட்டுருங்க. வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அதை எடுத்து போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சாச்சு, அரைச்சி ஊற்றி வச்சு ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.